அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, படைத்த இறைவனுடைய மாபெரும் கிருபையால இந்த ரமலான் மாசத்தோடைய இறுதி நாட்கள் வந்துட்டோம். இன்னும் ஒரு சில நாட்கள்ல நம்முடைய பெருநாவை குடும்பத்தோட நல்லபடியாக கொண்டாட போகிறோம். ஆனால் இதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். நம்மளுடைய சகோதரனுடைய குடும்பங்கள், நிறையா குடும்பங்கள் வந்து பல்வேறு விஷயமாக வந்து ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பக்கத்தில் ஒரு ஆட்டோ டிரைவரு தொடர்ந்து தான் குடும்பத்துக்கு உழைச்சி சாப்பிடாம இருந்ததுனால குடலில் வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி வந்து குடல் இறக்கம் ஏற்பட்டிருக்கு. அவருக்கு வந்து ஆப்ரேஷன், குடலில் நீட ஆப்ரேஷன் பண்ணி ரொம்ப சிரமத்தில் இருக்காரு. டெய்லி வந்து ஸ்ட்ரெச்சரிங் பண்ணணும். அதை அவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க. ஒரு குழந்தை வந்து 8வது படிக்குது, ஒரு குழந்தை வந்து 6வது படிக்குது. அவங்களுக்கு எந்த அடிப்படை வசதியுமே இல்லாமல் ரொம்ப சிரமத்தில் இருந்தாங்க. அதனால் இந்த குடும்பத்துக்கு உங்களால் முடிஞ்சால் இந்த 2 பிள்ளைங்களும் இந்த குடும்பமும் இருக்கக்கூடிய இந்த ரம்லான் பெருநாள் வரப்போகுது. இவங்களுக்கு ஏதான அத்தியாவசிய தேவைகள் ஏதாவது பண்ணுற மாதிரி, உங்கள் மருத்துவ உதவி ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இன்ஷால்லா நம்மளுடைய நிர்வாகத்தை வந்து தொடர்பு கொள்ளலாம். அடுத்தது கூடுதலாக ரெட் ஹில்ஸில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், அவரும் ஆட்டோ டிரைவர் தான். 13 ஆண்டுகளாக தன்னுடைய முதல் மகன் ஸ்பெஷல் சைல்டு, அவங்க ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாக்கப்பட்டு எக்மோர் ஹாஸ்பிட்டலேருந்து நம்ம இப்போ தான் வந்து போன 2 நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டில் வந்து வச்சு ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் கொடுத்தோம். கூடுதலாக அவங்களுக்கு வந்து 2 பிள்ளைங்க இருக்குது, மொத்தம் 3 பிள்ளைங்க. 1 வருடத்துக்கு முன்னாடி தான் அந்த ஆட்டோ டிரைவர் வந்து ஒஃபாத் ஆனார். பல கனவுகளோடு அவங்க வந்து குடும்பத்தை வந்து கண்ணியத்தின் அடிப்படையில் யாருடைய ஃபோட்டோவும் யாருடைய அடையாளத்தையும் இதில் காட்ட மாட்டோம். அவங்களோட டீட்டெயில் வந்து ஓரலாக தான் நம்ம சொல்லுவோம். அவங்களுடைய தேவைகளும் இருக்குது. அங்கே வந்து 2 பிள்ளைங்களும் அவங்களும் குடும்பமும் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் ஆண் துணை எதுவும் இல்லை, வருமானத்துக்கு எந்த இதுவும் இல்லை. அதனால் உங்களால் முடிஞ்ச சதக்காக்களோ உங்களால் முடிஞ்ச அந்த குடும்பத்துக்கு உதவிகளோ நீங்கள் பண்ணலாம். அடுத்தது கூடுதலாக இருக்கக்கூடிய வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு சுகர் பேஷண்ட்டு கால் வந்து எடுத்துட்டாங்க. 9வது படிக்கக்கூடிய பொம்பளை பிள்ளை, 7வது படிக்கிற பையன் இருக்கிறாங்க. அவங்க நம்ம ட்ரஸ்டின் மூலியமாக சைக்கிள் வாங்கி கொடுத்து இப்போ அந்த குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த குடும்பத்துக்கு யாராவது உதவி பண்ணுறவங்களா இருந்தால் சொல்லலாம், நீங்கள் பண்ணலாம். நேதாஜி நகரில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய 2 பேர் ரொம்ப வயசானவங்க, கை ஸ்ட்ரோக் அடிக்கப்பட்டு கடந்த காலகட்டத்தில் நம்ம ட்ரஸ்ட்டில் நிறைய உதவி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அவங்களுக்கு வந்து தனிமையில் இருக்கிறாங்க. இந்த ரம்லான் மாதத்தில் தனிமையில் இருக்கக்கூடிய வயதானவங்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணுறதா இருந்தால் இன்ஷால்லா நீங்கள் பண்ணலாம். கூடுதலாக நேதாஜி நகரில் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அவங்க கணவன் இல்லை, 9வது படிக்கக்கூடிய பொம்பளை பிள்ளை இருக்கு. அவங்களுடைய சகோதரி இருக்கிறாங்க, 34 வயசாகுது, திருமணம் முடியல. அவங்க வந்து கொஞ்சம் ஃபிசிக்கல் சேலஞ்சு உள்ளவங்க. கூடுதலாக அவங்க தாயும் தந்தையும் இருக்காங்க அந்த வீட்டில். கண் ஆபரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. எந்த வருமானம் எதுவும் கிடையாது. நம்மளால் முடிஞ்ச உதவிகளை மாதந்தோறும் 2 வருடங்களாக பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ரம்லான் மாதத்தில் கூடுதலாக யாராவது அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். இது இல்லாமல் கூடுதலாக அம்பேத்கர் நகர்லேருந்து நமக்கு வந்து ஒரு மனு வந்திருக்கு, உடல்நிலை சரியில்லை அப்படின்னு நடிப்பில் வந்திருக்கு. அது இல்லாமல் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முல்லை நகரில் கணவன் வந்து சரியில்லை, கணவன் மனைவி 2 பேர் வந்து பிரிஞ்சுட்டாங்க. அது வந்து காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையும் ஒரு ஆண் மகனும் இருக்கிறாங்க. கூடுதலாக அவங்க வீட்டில் வந்து ஒரு வயசானவங்க இருக்கிறாங்க. இவங்க வீட்டில் எந்த வருமானம் எதுவும் கிடையாது. இப்போ இவ்வளவு சூழ்நிலைகளில் அந்த நோன்பை கொண்டாடக்கூடிய ஒரு நம்மளோட இருக்கக்கூடிய சகோதரியும் இருக்கிறாங்க. நாமளும் அதே நாளில் அதிகப்படியான மகிழ்ச்சிகளோட, இது இறைவனுடைய அவன் புறத்திலிருந்து வர்றது. அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நேஷனல் 5 ஸ்டார் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டு கீழே நாங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்குறோம். உங்களால் முடிஞ்ச அவங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லலாம். அந்த நோன்பு பெருநாள் என்று எல்லாரும், தியாக திருநாள் என்று எல்லாரும் சந்தோஷமாக இருக்க நேஷனல் 5 ஸ்டார் வெல்ஃபேர் ட்ரஸ்டின் மூலியமாக தெரிவித்துள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.